ஹீரானுக்கு பிடிச்ச மீனை வாங்கிட்டு வந்த ஷோவான் அதை அவனோட ஃப்ளவர் ஷாப்லயும் வச்சு எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் இந்த ஜூனியர் பொண்ணு ஃப்ளவர் ஷாப்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்க மாதிரி ஷோவான ஒரு போட்டோ எடுத்துடுறா. அதை கவனிக்கிற ஷோவானோ பெருசா கோவம்லாம் எதுவும் படாம அந்த பொண்ணை ஒரு முறை மட்டும் முறைச்சிட்டு விட்டுறான். உடனே இந்த பொண்ணு அவங்கிட்டயே வந்து பூக்களை தான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன், ஆனா உங்களை இந்த மீனோட பார்க்கும்போது அழகா ஒரு கேண்டிட் எடுக்கலாம்ட்டு தான் எடுத்தேன், பாக்குறீங்களான்ட்டு ஷோவான் கிட்டயே கேட்கிறா. ஆனா ஷோவானோ அவன் காதுல எதுவுமே விழாத மாதிரி இந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டேன்றான். இந்த பொண்ணை சுத்தி முத்தி வந்து பேசிட்டு இருக்கா. பட் ஷோவான் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே வரலையே. அப்ப ஷாப்ல வேலை பார்க்குற வேற ஒருத்தவங்க வந்து என்னங்க வேணும் உங்களுக்கு, அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன்னு கேட்டா இந்த ஜூனியர் பொண்ணோ இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், சும்மா சுத்தி பார்க்க தான் வந்தேன்ட்டு சோகமா அவங்க ஹாஸ்டல்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்னடி இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க, வா போய் சாப்பிட்டு வரலாம்னு கூப்பிட்டா இல்லடி எனக்கு பசிக்கல நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இந்த காதல் வந்தாலே பசி மாயமா மறைஞ்சிடும் போலயே. என்னமோ எங்களுக்கு சோறு தான்ப்பா முக்கியம்ட்டு ஹீரான் நாங்க சாப்பிட போறோம் நீ வரியான்னு கூப்பிட்டா ஹீரானுமே எனக்கு இப்ப பசி இல்ல நீங்க போங்க நான் அப்புறமா சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சோன்னா இந்த ஜூனியர் பொண்ணு ஹீரான் என்னால பசி எல்லாம் தாங்க முடியாது ஹீரான், நான் உங்ககிட்ட தனியா பேசணுன்றதுக்காக தான் அவளுங்களை அனுப்பிச்சிட்டேன்ட்டு சொல்லி நீ தான் லவ்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல முன்னெல்லாம் எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே இருப்ப, இப்ப என்னடானா புக்கும் கையுமா இருக்க, உங்களால மறந்துட்டியான்னு கேட்டா ஹீரான் ஒரு முறை ஷோவான் கிட்ட பேசினதை நினைச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரான் ஷோவான் கிட்ட சொல்லிருப்பாங்க, ஷோவான் நான் ஒன்னும் உன்னை என்னோட கண்களால பார்த்து தேடி வரல, உன்னை நான் என்னோட இதயத்துல இருந்து பார்த்தேன் ஷோவான் அப்படின்ட்டு ஷோவானோட கையெடுத்து அவங்க ஹார்ட்ல வச்சு நீ எனக்குள்ள இங்க இருக்க ஷோவான், அதே மாதிரி என்னையுமே எப்பயும் உன்னோட இதயத்துல வச்சுக்கிறியான்னு கேட்டிருப்பாங்க. எந்த ஒரு நிலையிலுமே என்ன தனியா விட்டுற மாட்டேன்ல ஷோவான்னு கேட்டிருப்பாங்க. அதை இப்ப நினைச்சு பார்த்து ஹீரான் கண் கலங்கி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா மறந்துட முடியாதுமா, இட் டேக்ஸ் டைம். சரி உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும்னு கேட்டா இல்ல ஹீரான் இன்னைக்கு என்னோட ஆளை ஒரு போட்டோ எடுத்தேன் தெரியுமா, அது அவளுங்க கிட்ட காமிச்சா எனக்கே காம்படிஷனா வந்தா வந்துருவாளுங்க, அதான் உங்ககிட்ட மட்டும் காட்டலாம்ட்டு தான் அவளுங்களை சாப்பிட அனுப்பிச்சிட்டு கேமராவை ஹீரான் கையில கொடுத்தா ஷோவான பாக்குற ஹீரானுக்கு சரியான ஷாக்கு.